இப்போ முன்னுக்கு நிற்கின்ற அனைத்து பழைய மாணவர்களையும் நான் ஒவ்வொருவராக நான் தனிப்பட்ட முறையில் அவர்களை நன்கு அறிவேன் என்று நினைக்கின்றேன். வந்தவுடனே நான் அந்த முகங்களை பார்த்தபோது எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது. என்னென்னு சொல்லிச்சுன்னா, எனக்கு தெரியும் நீங்கள் படிக்கிற காலங்களிலே இவ்வளவு குறும்புத்தனமாக இவ்வளவு குளப்படிகளை செய்து கொண்டு நீங்கள் இந்த பாடசாலையிலே படித்திருப்பீர்கள் பிள்ளைகள். அந்த நேரங்களிலே தொடுப்பு மட்டையை ஏமாற்றி 43 ஓட்டங்களை பெற்று வெற்றியிட்டிருக்கிறார்கள். கேட் டியூட்டி தான் கூட செய்கிறது. என்ன ரீசனுக்காண்டி என்றால் ப்ரேயருக்கு போக தேவையில்லை. சைக்கிள் பார்க்கல நின்று சைக்கிள் அடிக்க கொண்டிருக்கிறது ப்ரேயருக்கு போகாமல். என்ன ப்ரிஃபெக்ட் என்ன முன்னுக்கு நின்று அந்த பிடி செய்யணும். நிறைய பேர் வெளிநாட்டில் போயிருப்பீங்க. அவர்களுக்கு வந்து ஒரு இதாக இருக்குமா, ஸ்கூலை சுற்றி பார்த்தோம் அந்த மாதிரி இருக்குமில்ல. என்ன மாதிரி இந்த மச்சை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இல்லையா மச்சன்றது என்ன சொல்கிறது, நீண்ட நாளைக்கு பிறகு பள்ளிக்கூடத்தில் வந்து சந்திச்சிருக்கிறோம். கிரேட் 11 இப்போ இதுக்கு தான் அடுத்த மேட்ச்சு நடக்குது. ஓகே ஓகே, அனைத்துக்கும் வணக்கம். நாங்கள் இன்னைக்கு இந்த காணுக்கான எங்கே போகிறோம் என்றால் எங்கள் ஸ்கூலுக்கு தான் போகிறோம். நான் படித்த ஸ்கூல், அதாவது வந்து வட்டிந்து கல்லூரி. நான் ஏழில் வந்து அங்கே தான் படிச்சிருந்தேன். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அங்கே என்னென்றால் PPL என்ற ஒரு கிரிக்கெட் மேட்ச் போட்டு நடக்குது. அதாவது வந்து பழைய மாணவர் சங்கத்துக்குரிய சகல பேருக்கும் ஒரு டீம், ஒவ்வொரு பட்சுக்கும் ஒரு டீம். இப்போ 17 2017 ஒரு டீம் இருக்கும். அடுத்து 18 19 20 21 பின்னால் 16 15 அப்படி ஒவ்வொரு பட்சுக்கும் ஒரு டீம் வந்து ஒரு மேட்ச் மாதிரி உண்டு. இன்றைக்கு 18ஆம் தேதி சனிக்கிழமை, நாளை 19ஆம் தேதியும் நடக்க போகுது. யாரும் நிறைய பேர் வந்து வட்டியில் படித்தாக்களும் இந்த காணொலி நீங்கள் பார்க்கலாம். பார்த்துட்டு என்ன மாதிரி சொல்லிக்கொள்ளுங்க. அதே மாதிரி இந்த காணொலி பார்க்குறீங்களா இருந்தால் நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை பழைய மாணவர் சங்க மீட்டிங்கும் பின்னே நடக்க போது. நீங்களும் வந்தீங்கன்னா எல்லாருமே தாராளமாக கலந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ போய் என்ன மாதிரி நடக்குது, தொடக்க விழா என்ன மாதிரி நடக்குது, அதே மாதிரி மேட்ச் என்ன மாதிரி நடக்குது நம்மளாம் உங்களுக்கு காணொலி போட்டுக்கொள்கிறேன். முடிந்தால் ஸ்கூலையும் வந்து சுற்றி காட்டிக்கொள்கிறேன். யாரும் காணொலி புதுசாக பாருங்களா இருக்கா, சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டீங்கன்னா தொடர்ந்து இதே மாதிரி காணொலி பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே, நாங்கள் இப்போ காணிக்கும். ஏற்றி வைக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். மங்கள விளக்கின் அடுத்த தொடரினை பழைய மாணவர் திருமேனி வரைகள மகளோர் பாகமாய் போனந்த வடிவினர் கொடி அணி விடைய கரைகள சந்தம் காரகி பிளவும் அளப்பெரும் கனமணி பரன்றி குறை கடலோதம் நித்திலம் கொளிக்கும் கோணமாமலை அமர்ந்தாரே. இந்துவின் மூத்துக்களுக்கு இடையிலான 2026ஆம் ஆண்டுக்கான மாபெரும் மின்மத்தாட்ட சுற்றுப் போட்டியிலே இந்துவின் மூத்துக்களாகிய நாம் நமது இந்த மைதானத்திலே ஒன்று கூடியிருக்கின்றோம். மீண்டும் ஒரு முறை நமது பாடசாலை ஞாபகங்களை நினைவூட்டும் முகமாக நமது பாடசாலை மைதானத்திலே நமது கால்கள் கிட்டத்தட்ட 6-7 வருடங்களுக்கு மேலாக இந்த மைதானத்தை சுற்றி வலம் வந்திருக்கும். அதனை நினைவு ஊட்டும் முகமாக பழைய மாணவர்களாகிய நாம் மீண்டும் ஒரு முறை இந்துவின் முத்துக்களுக்கு இடையிலான மின்பந்தாட்ட சுற்றுப் போட்டியின் சீசன் 2இல் சந்தித்திருக்கின்றோம். எனவே அனைவரையும் வருக வருகவென வரவேற்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைவதோடு இந்த போட்டியிலே இறுதிப் போட்டிக்கு தகுதி பெறும் இரு அணியினருக்கும் நிரந்தரமான பதக்கங்கள் வழங்கி கௌரவிக்கப்படும். அத்தோடு சுற்றுக்கேடயமும் வழங்கி வைக்கப்படும் என்பதனை மிக மகிழ்ச்சியோடு அறிய தருகின்றோம். எனவே போட்டி விதிமுறைகளுக்கு அமைவாக நாம் விளையாடி எமது இந்த 2 நாட்களும் எமது பாடசாலையிலே எமது விளையாட்டுக்களை விளையாடி மகிழ்ச்சியோடு வீடு செல்வோம் என கேட்டுக்கொண்டு
விடைபெறுகிறேன். நன்றி. அதிபர் அவர்களுக்கும் உடற்கல்வி ஆசிரியர் மற்றும் இனிய பழைய மாணவர்கள் அனைவருக்கும் இந்நேர வணக்கம். தமிழ் சாந்தம் கூறியது போல பாடசாலை நினைவுகள் மீட்கப்படுவது மிக முக்கியமான ஒரு விஷயம். அதில் நாங்கள் உங்களை சந்தித்ததில் ரொம்ப சந்தோஷம். இதில் மிக முக்கியமான விஷயம் என்னென்னா, பாடசாலைக்கும் பழைய மாணவர்களுக்கும் இடையிலான தொடர்பு அதிகரிக்க வேண்டும் என்பதும் இதில் மிக முக்கியமான நோக்கம். அதாவது பாடசாலையின் வளர்ச்சியிலும் பாடசாலையின் அனைத்து சமூக மட்ட செயற்பாடுகளிலும் பாடசாலையுடன் சேர்ந்து பழைய மாணவர்கள் பங்களிப்பு மிக அத்தியாவசியமானது. அதனை வலுப்படுத்தும் நோக்கமாகவே வலுப்படுத்தும் நோக்கமும் இதில் ஒன்றாக கருதப்படுகின்றது. ஆகவே இந்த விளையாட்டுப் போட்டிகளை போன்று பாடசாலையின் அபிவிருத்தி செயற்பாடுகளையும் பாடசாலையின் ஏனைய செயற்பாடுகளையும் பழைய மாணவர்கள் கலந்து கொண்டவர்களும் உங்களோடு சேர்ந்த வகுப்பறை நண்பர்கள் அனைவர்களையும் பாடசாலையுடன் இணைப்பதன் மூலம் பாடசாலையின் வளர்ச்சிக்காகவும் கல்வி அபிவிருத்திக்காகவும் அனைவரும் பாடுபட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இன்றையும் நாளையும் நடைபெறுகின்ற போட்டிகளில் சந்தோஷமாக பங்கெடுக்கிறதோடு நாளைய தினம் ஒரு மிக முக்கியமான நிகழ்வு பழைய மாணவர் சங்க தெரிவு இடம்பெற இருக்கிறது. ஸோ அதிலையும் எல்லாரையும் நீங்களும் கட்டாயம் கலந்து கொள்ளணும். இன்றைய தோத்துட்டோம்னதுக்கு அப்புறம் நாளைக்கு வராமல் நிற்கிறீங்கள, எல்லோரும் நாளைக்கு வரணும். அது மாதிரி இன்னும் வராத உங்களோட நண்பர்கள் நண்பிகள் முக்கியமாக பழைய மாணவர் சங்கங்களை இணைத்து இந்த நாளையின் கூட்டத்தை வந்து மிக சிறப்பாக நடைபெறுவதற்கு உங்களோட ஒத்தாசைகளை வேண்டிக் கொள்கிறோம். நன்றி. இந்த நிகழ்வை ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கின்ற எங்களுடைய பாடசாலையினுடைய பழைய மாணவரும் அதிபருமாய மதிப்புக்குரிய திரு மோதன் அவர்களே, எங்களுடைய இந்த பாடசாலையினுடைய பழைய மாணவர் சங்கத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய எங்களுடைய விஸ்வநாசன் அவர்களே, மற்றும் எங்களுடைய பாடசாலையினுடைய விளையாட்டுத்துறை பொறுப்பாசிரியர் திரு தினேசர் அவர்களே, மற்றும் பழைய மாணவி மீனா அவர்களே, மற்றும் இங்கே ஒன்று கூடியிருக்கின்ற அனைத்து பழைய மாணவர்களுக்கும் இந்த இடத்திலே முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, உண்மையிலே இது மிகவும் ஒரு சந்தோஷமான நிகழ்வாக இருக்கிறது என்று நான் நினைக்கின்றேன். உங்களை பொறுத்தவரையிலே பிள்ளைகள் இந்த பாடசாலை, உங்களை பொறுத்தவரையிலே பழைய மாணவர்களை நீங்கள் இந்த பாடசாலையில் படித்து நீங்கள் மீண்டும் ஒன்று கூடி இந்த நிகழ்வுகளில் ஈடுபடுகின்ற பொழுது உங்களுக்கு மிகவும் மற்ற சந்தோஷமாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். நான் இதுக்குள்ள மைதானத்துக்குள்ளே வந்தபோது இப்போ முன்னுக்கு நிற்கின்ற அனைத்து பழைய மாணவர்களையும் நான் ஒவ்வொருவராக நான் தனிப்பட்ட முறையிலே அவர்களை நன்கு அறிவேன் என்று நினைக்கின்றேன். வந்தவுடனே நான் அந்த முகங்களை பார்த்தபோது எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது. கடந்த காலங்களிலே இந்த பாடசாலையிலே ஒவ்வொருவருடன் நான் பட்டுக்கொண்ட அனுபவங்கள் எல்லாம் எனக்கு நிறையவே ஞாபகம் வருகிறது. வந்தவுடனே நான் சொன்னால், நாங்கள் ட்ரிப் அடிக்க போக இந்த மாணவரை நான் ஒரு பஸ்லையும் இந்த மாணவரை ஒரு பஸ்லையும் இதை சொல்லித்தான் மைரன் சருக்கு சொல்கிறேன் நான் என்று சொல்லிக்கொண்டு தான் வந்தேன். நான் என்னென்னு சொல்லிச்சுன்னா, எனக்கு தெரியும் நீங்கள் படிக்கிற காலங்களிலே இவ்வளவு குறும்புத்தனமாக இவ்வளவு குளப்படிகளை செய்து கொண்டு நீங்கள் இந்த பாடசாலையிலே படித்திருப்பீர்கள் பிள்ளைகள். அந்த நேரங்களிலே நான் உங்களுக்கு தண்டனைகளை தந்திருப்பேன் என்று நினைக்கின்றேன். இப்பொழுது உங்களை எல்லாரையும் ஒன்றாக பார்க்கின்ற பொழுது உண்மையை நான் ரியலாக தான் கதைக்கிறேன். மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது. திரும்புகின்ற பொழுது அங்காலைங்கள் எல்லாம் திரும்பி பார்க்கின்ற பொழுது ஒவ்வொரு முகங்களும் எனக்கு மீண்டும் மீண்டும் ஞாபகத்தை கொடுப்பதாக இருக்கிறது. மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது. வட்டுக்கோட்டை இந்து கல்லூரியினுடைய வரலாற்றிலே இவ்வாறு ஒரு பழைய மாணவர்களை ஒன்றிணைத்து இப்படி ஒரு நிகழ்வை நடத்துவதை நான் ஒரு அதிசயமாக முதல் தரமாக நான் பார்க்கிறேன். என்னடா இந்த பாடசாலையோடு எனக்கு கிட்டத்தட்ட 2 தசங்களுக்கு மேலாக இந்த பாடசாலையோட மிகவும் தொடர்பு கூட எனக்கு இருக்கின்றது. இந்த பாடசாலை தான் சரியல்லோ தெரிஞ்சேன் என்ற பேரோடு ஒருவர் சரியல்லோ இருக்கிறார் என்று சொல்லி சரியல்லோ இந்த சமூகத்துக்கு சொன்னதும் இந்த பாடசாலை தான். இந்த பாடசாலையால் தான் எனக்கு ஒரு பெயர் கூட வந்திருக்கின்றது என்று நான் நினைக்கிறேன். நான் படித்த பாடசாலை வேறொரு பாடசாலையாக இருந்தாலும் நான் இந்த பட்டுக்கோட்டை இந்து கல்லூரி சரியல்ல, நான் ஒரு படித்த பாடசாலை போல என்ன சொல்லி நான் நீண்ட காலம் நாங்கள் தொடர்பில் இந்த பாடசாலை இருந்திருக்கிறோம். இந்த பாடசாலை நமக்கு தனிப்பட்ட முறையிலும் ஒரு பெயரை தந்திருக்கு. மற்ற கல்லூரியில் பல்வேறு பணிகளை ஆற்றி இந்த கல்வி சமூகத்துக்கு ஒரு வேலை செய்கிறதுக்குரிய சந்தர்ப்பத்தையும் இந்த நிறுவனம் எனக்கு கொடுத்திருக்கின்றது, நீண்ட காலமாக கொடுத்து வருகிறது. எனவே அந்த அடிப்படையிலே பழைய மாணவர்களாகிய உங்களிடம் நான் சொல்லிக்கொள்கின்ற விடயம், என்னுடைய பணி இந்த பாடசாலையை பொறுத்தவரையில் மாணவர்களே என்னால் இயலக்கூடிய வரையில் நான் மேக்சிமம் தொடர்ந்தும் இந்த பாடசாலையில் என்னுடைய வேலை திட்டங்களை சிறந்த முறையிலே முன்னெடுப்பதற்கு தயாராக இருக்கின்றேன் என்று கூறிக்கொண்டு, ஏற்கனவே தலைவர் அவர்கள் விஸ்வநாசன் அவர்கள் குறிப்பிட்டது போல நீங்கள் இந்த பாடசாலையினுடைய அபிவிருத்தி பணிகளிலும் இதில் ஈடுபடுவது போல அபிவிருத்தி பணிகளிலும் ஈடுபடுதல் வேண்டும். இங்கே நீங்கள் இந்த பழைய மாணவர் சங்கத்தினுடைய கூட்டங்களிலும் நீங்கள் கலந்து கொண்டு நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுக்கு சந்தர்ப்பங்கள் வருகின்ற பொழுது இயலுமான வரையில் ஒவ்வொருத்தரும் தங்கள் இயலுமைக்கு தான் வேலை செய்யலாம். அதான் நான் திரும்ப திரும்ப சொல்லுவது, எல்லோரும் ஒரே மாதிரி வேலை செய்யலாது. உங்களுடைய இயலுமைக்கு ஏற்ற விதத்தில் இந்த பாடசாலையுடைய பல்வேறு பணிகளிலும் ஒன்றுபட்டு செயற்பட வேண்டும் என்று உங்களை நான் அழைத்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். வட்டுக்கோட்டை இந்து கல்லூரியினுடைய பழைய மாணவர் சங்கத்தினாலே நடத்தப்படுகின்ற 2026 ஆண்டுக்கான
மென்பந்து துடுப்பாட்ட போட்டிகளை இப்பொழுது ஆரம்பித்து வைப்பதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றி. இந்துவின் முத்துக்களுக்கு இடையிலான சுற்றுப் போட்டியில் 2010-18 ஏ அணியினர் த பிக் டேடிஸ் அணியினரை எதிர்த்து எதிர்முனையிலே போட்டியிட ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா மேட்ச் வந்து நடந்து கொண்டிருக்குது. ஆரம்ப கட்ட நிகழ்வுகள் எல்லாமே காட்டியிருப்பேன். பழைய மாணவர்களுக்கான பிபிஎல் என்ற ஒரு இதுல வந்து நடக்குது. 2வது முறையா வந்து நடக்குது. போன முறையும் நான் உங்களுக்கு காணொலி போட்டுப்பேன் நினைக்கிறேன். 2004ஆம் ஆண்டு நடந்த நினைக்கிறேன் காணொலி போட்டுப்பேன். இந்த முறையும் வந்து இப்ப முதலாவது வந்து 2016க்கும் இன்னொரு பட்ஜெட்டும் இதை சொல்லி இந்த மறந்துட்டேன், சொல்லிக் கொள்றேன் பாருங்க. 16 அணியினர் களத்திலே தேருஜன் மற்றும் நேருஜன் ஆகியோரது இடைப்பாட்டம் தொடர 2018 அணி சார்பாக அங்கே 2வது பந்து பரிமாற்றத்தினை வீசுவதற்காக ஓகே 2016 பட்ஜ் வந்து துடுப்பாடுது. போல் போடுறது வந்து 2018 அழைக்கப்பட்டிருக்கிறார். அதனை எதிர்கொள்ள மறுமுனையிலே நேருஜன். ஓகே, மேட்ச் வந்து உங்களுக்கு இடையிடையே காடி கொண்டு போகிறேன். அதாவது இன்றைக்கு சனிக்கிழமை, இன்றைக்கு வந்து 18ஆம் தேதி நினைக்கிறேன். 18ஆம் தேதி சனிக்கிழமை, நாளை 19ஆம் தேதி 2 நாளும் வந்து நடைபெறும். யாழ்ப்பாணம் வட்டு இந்து கல்லூரிலாம் இந்த பழைய மாணவர்களுக்கான இது வந்து 2வது முறையாக வந்து நடந்து கொண்டிருக்குது. 2024ஆம் ஆண்டு வந்து நடந்த 2வது பந்து பரிமாற்றத்தில் 1வது பந்தினை அடித்தாட முற்பட்ட போது அது நேரடியாக விக்கெட் காப்பாளரிடம் சென்றடைய ஓட்டம் எதுவும் வரப்படவில்லை. அங்கே வீசப்பட்ட பந்து துடுப்பு மட்டையை ஏமாற்றி ஒரு ஓட்டம் பெறப்படுகின்றது. அங்கே துடுப்பு மட்டையை ஏமாற்றி நேரடியாக விக்கெட் காப்பாளரிடம் பந்து செல்ல ஓட்டம் பெறப்பட வாய்ப்புகள் எதுவும் இல்லை. 2வது பந்து பரிமாற்றத்தின் 4வது பந்தினை வீச தயாராகின்றார் காஜீபன். சிறப்பான முறையிலே காஜீபன் அவர்கள் தனது பந்து பரிமாற்றத்தினை வீசிக்கொண்டிருக்கின்றார். அங்கே வீசப்பட்ட பந்தினால் தேடியவர்கள் ஆடித்தாடப்பட்டு 6 ஓட்டங்கள் பெறப்படுகின்றது. சிறப்பான முறையிலே ஆரம்ப துடுப்பாட்ட வீரராக களமிறங்கி தேர்ஜனவர்கள் தனது அணியினை மிகவும் சிறப்பான முறையிலே கொண்டு சென்று கொண்டிருக்கின்றார். மறுமுறையிலே காஞ்சிபுரம் அவர்களுடைய பந்து வீச்சும் வீசப்பட்ட பந்தினால் துடுப்பு மட்டையை ஏமாற்றி நேரடியாக விக்கெட் காப்பாளரிடம் செல்ல ஓட்டம் எதுவும் பெறப்பட வாய்ப்பில்லை. 11 ஓட்டங்களோடு ஒரு விக்கெட் இழப்பினை இழந்து 2வது பந்து பரிமாற்றத்தில் இறுதி பந்தினை வீசுகின்றார் காஜீபன். எதிர்கொள்ள மீண்டும் தேனுஜன். வீசப்பட்ட பந்தினால் எதுவித ஓட்டமும் பெறப்படவில்லை. 3வது பந்தினை வீசுகின்றார் பட்டாசு. சிறந்த முறையிலே தனது அணியினை கொண்டு சென்று கொண்டிருக்கின்றார் திலக்சன். அங்கே காஜீபன் வீசிய பந்தினை தேர்ஜனவர்கள் அடித்தாடி ஓப் திசையிலே பிடியெடுப்பு முனையிலே ஆட்டம் இழந்து வெளியேறுகின்றார். 5 விக்கெட்டுகளினை இழந்து 38 ஓட்டங்களோடு 2016 அணியினர் களத்திலே துடுப்படுத்த ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். வினோத் அவர்கள் அங்கே அழைக்கப்பட்டிருக்கிறார். அங்கே அடித்தாடி மெயின் திசையிலே 4 ஓட்டங்கள் பெறப்படுகின்றது. அந்த 4 ஓட்டங்களோடு அணியின் ஓட்ட எண்ணிக்கை 42 உயர்வடைகின்றது. 6 பந்து பரிமாற்றங்கள் நிறைவிலே 5 விக்கெட்டுகளை இழந்து 42 ஓட்டங்கள்
பெற்றுள்ளார்கள். மறுமுனையிலே 43 ஓட்டங்கள் பெற்றால் வெற்றி இலக்கண கொண்டு 2018 அணியினர் அங்கே களமாட காத்திருக்கிறார்கள். மறுமுனையிலே 2016 அணியினருடைய ஆரம்ப பந்து வீச்சாளராக டில்லி அவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார். ஆம், அங்கே அவர்கள் வீசிய பந்து முதலாவது பந்தினை வீசியிருந்தார். எதுவித ஓட்டமும் பெறப்பட வாய்ப்பில்லை. ஆம், இரண்டாவது பந்து வீச்சினை வீசிய டெல்லி அவர்களின் பந்து வீச்சினை கஜியபர் அவர்களினால் ஒரு ஓட்டம் பெறப்படுகின்றது. தற்பொழுது காலத்திலே சிறந்த முறையிலே தொடர்பட்டு ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். மறுமுறையிலே சிறந்த முறையிலே அங்கு டெல்லி அவர்களால் வீசப்பட்ட பந்து கஜிதாஸ் அவர்களுடைய தொடுப்பு மட்டையை ஏமாற்றி நேரடியாக விக்கெட் காப்பாளரிடம் சென்றடைய எதுவித ஓட்டமும் பெறப்பட வாய்ப்பில்லை. மீண்டும் டெல்லி எதிர் கஜிதாஸ். ஆமா, டெல்லி அவர்கள் வீசிய பந்தினை மெயின் திசையிலே கஜிதாசர்கள் அடித்தாடி அங்கே ஒரு சிறந்த களத்தடுப்பை தடுக்கிறவர்களால் சிறந்த ஒரு களத்தடுப்பு 4 ஓட்டங்கள் அங்கே தடுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த ஒரு ஓட்டத்தோடு அணியின் ஓட்ட எண்ணிக்கை 30 உயர்வடைகின்றது. அங்கே டெல்லி அவர்கள் வீசிய பந்தினை மெயின் திசையிலே கஜீபன் அவர்கள் அடித்தாடி 6 ஓட்டங்கள் பெறப்படுகின்றது. அந்த 6 ஓட்டத்தோடு அணியின் ஓட்ட எண்ணிக்கை 36 உயர்வடைகின்றது. 3 பந்து பரிமாற்றங்கள் நிறைவு பெற்ற வேளையிலே ஒரு விக்கெட்டினை இழந்து களத்திலே கஜீபன் மற்றும் கஜிதாஸ் அவர்களுடைய இடைப்பாட்டத்தில் 3 பந்து பரிமாற்றங்கள் நிறைவில் 36 ஓட்டங்களோடு தனது 2018 அணியினரை சிறந்த முறையிலே கொண்டு சென்றிருக்கிறார். கஜீபனின் நிதான துடுப்பாட்டமும் கஜிதாஸ் அவர்களுடைய அதிரடி துடுப்பாட்டத்தின் மூலமாகவும். அங்கே நேரியவர்கள் வீசிய பந்தினை கஜிதாஸ் அவர்கள் அடித்தாடி அங்கே தேனி அவர்களுடைய கைகளிலே பிடியெடுப்பு ஆட்டம் ஒழுங்கு வெளியேறு செல்ல கஜிதாஸ் அவர்களுடைய இடத்தினை நிரப்புவதற்காக அங்கே அதிரடி துடுப்பாட்ட வீரர் தடுசன் அவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார். அவர் ஒரு சிறந்த ஒரு கள தடுப்பாளர் மற்றும் அதிரடி துடுப்பாட்ட வீரர் என இங்கே குறிப்பிடுகின்றோம். 32 ஓட்டங்களோடு போட்டி சமநிலையில். அகலப்பந்திர தீர்மானிக்கப்பட்டு அணி தற்பொழுது வெற்றி பாதையை கிட்டியிருக்கிறார்கள். போட்டி இதோடு நிறைவடைகின்றது. ஓகே, இப்போ நாங்கள் வட்டின்ற ஸ்கூலுண்ட முன்பக்கம் நிற்கிறோம். நிறைய பேருக்கு ஸ்கூல் இந்த படித்த வீடியோ பார்க்குறவங்கள இந்த ஞாபகங்கள் வரும். இப்போ ஸ்கூல் வந்து சும்மா உங்களுக்கு சுற்றி காட்டிக்கொள்ள போகிறோம். என்ன மாதிரி இருக்குண்டு தச்சமயம் என்ன மாதிரி இருக்குன்றதை சுற்றி காட்டிக்கொள்ள போகிறோம். ஸ்கூலெல்லாம் பூட்டி தான் இருக்கும் பாருங்க. இதில் இந்த சிலைகள் எல்லாமே நிறைய பேருக்கு ஞாபகம் பெறும். இங்கே வந்து இந்த சிலைகள் அதுகள் வந்து சிலது வந்து புதுசாக வைக்கப்பட்டது, சிலது வந்து ஏற்கனவே இருக்கிறது. இங்கே பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் ரூம், அதாவது பிரின்சிபல் ஆஃபீஸ் ரூம்கள் இதெல்லாம் உள்ளே போயெல்லாம் காட்டிக்கொள்ளல, அது எல்லாமே பூட்டப்பட்டிருக்கும். இதுக்கால போனோம்னா நாங்கள் படிக்க முதல்ல வந்து இது இருந்தது, இந்த சின்ன பிள்ளைங்க விளையாட்டு இதுகள் வந்து இருந்தது, சீசோ அதுகள் வந்து இருந்தது. அதை விட இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி லேப். நாங்கள் முதல் இந்த ஃபிசிக்ஸ் லேப்புக்கு தான் வந்து இருந்து நான் நினைக்கணும். மேத்ஸ் படிக்க இந்த ஃபிசிக்ஸ் லேப்லாம் இருந்து நான் இதுக்காக கிளாஸ் வந்தது. அப்புறம் தான் நாங்களே மாறினாங்க. இங்கால கெமிஸ்ட்ரி லேப் 2 கேம் மாறி கிளாஸில் நடந்தது. அப்படியே இங்கால போனோம்னால் ஒரு பிளாக் அதுகள் வேறும். முந்தி படித்தாக்களுக்கும் இப்போ படித்தாக்களுக்கும் வந்து நிறைய மாற்றங்கள், ஸ்கூலில் வந்து நிறைய மாற்றங்கள் இருக்கும். கேண்டீனுக்கு வந்து இதுக்கால தான் வர்றோம் நாங்கள். இங்கே இருக்குது கேண்டீன், இங்கே இருக்குது. இதுக்கால தான் கேண்டீனுக்கு வர்றோம் நாங்கள். மேல் ஃபீமேல் அதெல்லாம் இங்கே பார்க்குறது, அடிபட்டு வாங்குறது. அப்படியே வந்து இங்கால வந்து சின்ன பிள்ளைங்க வகுப்பு நடக்கிறேன்னு நினைக்கிறேன். மேலே 7, 8 அவள் வந்து மேலே இருக்கிறேன்னு நினைக்கிறேன். ஒரு பிளாக் அதுகள் இருக்குது. மற்ற வந்து பார்க்கிங், இங்கால வந்து ஒரு சைக்கிள் பார்க்கிங் இருக்குது. அதை விட மேலே வள்ளியம்மை ஹால் இருக்குது. கூட ப்ரிவெக்ட் எல்லாம் இருக்க சைக்கிள் பார்க் டியூட்டி அல்லது கேட் டியூட்டி தான்
கூட செய்கிறது என்ன ரீசனுக்காண்டியண்டா ப்ரேயருக்கு போக தேவையில்லை. சைக்கிள் பார்க்கல நின்று சைக்கிள் அடிக்க கொண்டிருக்கிறது ப்ரேயருக்கு போகாமல். என்ன ப்ரிவெக்ட் அந்த முன்னுக்கு நின்று அந்த பீட்டி செய்யணும். அது செய்கிற பஞ்சிலேயே வந்து இதுக்கு தான் நிற்கிறது. இந்த சைக்கிள் பார்க்கில் தான் கூட டியூட்டி. இந்த பார்க் அங்கே பின்னால் ஒரு பார்க் இருக்குது, அதுக்கு பார்த்துருக்குறேன். இல்லாடி வந்து மெயின் கேட்டில் வந்து லேட்டாக வர்றாங்களுக்கு பேர் எழுதுகிறோம். அந்த ஒரு இதில் வந்து என்றது மேலே வள்ளியம்மை கோட் அதுக்கும் போகையிலான்னு நினைக்கிறேன், பூட்டி இருக்குமான்னு நினைக்கிறேன். பாப்பம் இருக்கா? ஓ, அது வந்து செயின் போட்டு பூட்டி இருக்கு. ஸ்கூல் நாளான துறக்கும். இல்லை, ஸ்கூல் நாள் இல்லை தானே. இங்கே தான் ப்ரேயருக்கு போய்க்குகள் இருக்கிற வெள்ளிக்கிழமை ப்ரேயர்கள். அதிலையும் கட்டடிக்கிறதுக்கு நிறைய பிளான்கள் போடுறது. ஆனால் சிலது அது வந்து பிளான்கள் தோற்று போவோம், மாட்டுப்பட்டுருவோம் போய் இருக்கிறது. ஸ்கூல் நாளில் நிறைய களவு வேலையை செய்கிறாங்க. நிறைய பேருக்கு நிறைய ஞாபகங்கள் இருந்திருக்கும். நாங்கள் மேட்ச் படிக்க வந்து பின்னேற டியூட்டிக்கு நிற்கிறேன், பின்னேற ப்ரிவெக்டாக பின்னேற டியூட்டிக்கு நிற்கிறேன். சைக்கிள் பார்க்குற டியூட்டியில் வரும், கிளாஸ் இருக்கிறட்டு போயிடுவோம். இப்படியே வந்து நிற்பேன். சைக்கிள் பார்க்கறதுல தான் மெயினாக டியூட்டி இதெல்லாம் நிற்கிறது. அட்டுமுறை சில நேரம் பிடிவட்டுவோம். பிடிவட்டாக போய் முன்னுக்கு நின்று ரில் செய்கிறது. ஓகே, இது வந்து புத்தாக்க ஆய்வுக்கூடம். நிறைய மாற்றங்கள் இருக்குது. முதல் வந்து இதெல்லாம் வேறு கிளாஸாக இருந்துக்கு இப்போ வந்து இது மாறி இருக்கும். இங்கே கம்ப்யூட்டர் சென்டர், லைப்ரரி இருக்காம். அப்படியே பார்த்து கொண்டு போவோம் பாருங்க. அங்கே எல்லாம் மச்சில் எல்லோரும் பிஸியாக இருக்கணும். அந்த கேப்பில் வந்து இதில் நாங்கள் சுற்றி காட்டிக்கொள்ளும். எங்கள் ஆர்ட் ரூம் இருக்குது. ஒன்றுமே திறந்து பார்க்கலாது, திறப்புகள் இல்லை. இப்போ இந்த யோசிக்கிறீங்களே என்ன சும்மா காட்டுறேன், அப்படி தான் காட்டையிலும். இதில் வந்து திறப்புகள் ஒன்றும் இல்லாதால நார்மலாக சும்மா உங்களை ஸ்கூலில் வந்து நிறைய பேர் வெளிநாட்டில் போயிருப்பீங்க. அவர்களுக்கு வந்து ஒரு இதாக இருக்குமா, ஸ்கூலை சுற்றி பார்த்தோம் அந்த மாதிரி இருக்குமில்ல. இது என்னது? திறன் வகுப்பறை. ஓகே, இதுக்கு வந்து எண்ணூறு திறந்துக்கால உள்ள காட்டிக்கொள்கிறேன் பாருங்க. இங்கால வந்து வளமையான நாங்கள் படிக்கும் இதை சைக்கிள் பார்க்க தான் இருந்தது. இந்த இது கட்டணம் கட்டுப்பட்ட பிறகு இதில் முதல் வந்து வேறு கட்டணம் இருந்தால் நினைக்கிறோம், அதை அடிச்சு தான் இது கட்டினவன். நிறைய பேருக்கு அந்த காலத்தில் இதில் ஒரு கட்டணம் இருக்க படிச்சிருப்பீங்க. அப்படி இருந்தால் சொல்லிக்கொள்ளுங்க. எங்களை திறன் வகுப்பறை அதில் போட்டிருக்குது. ஓகே, அங்கே மேட்ச் நடந்து கொண்டு இருக்குது. நாங்கள் அப்படியே சுற்றி பார்த்து கொண்டு போவோம். ஒரு இதில் வந்து சுற்றி பார்த்து கொண்டு போவோம். எங்களை ஹோம் சயின்ஸ் இது மடிபட்டால் அந்த ஹோம் சயின்ஸ் லேபுக்கு தான் வருது. இதால் நாங்கள் மேலே போகலாம், அது கூட்டியிருக்கால மேலே போகல. இதுதான் நாங்கள் படித்தது சயின்ஸ். பேருந்து வந்தாங்க கெமிஸ்ட்ரி லேப், ஃபிசிக்ஸ் லேப்லேருந்து வந்துட்டு இங்கே தான் பிறகு மாறினோம் நாங்கள். இப்போ இதில் முன்னுக்கு ஒரு கோயில் அதில் வந்து கட்டி வந்து செய்திருக்கணும். நல்ல மர நிழல்கள், இங்கே நிறைய மரங்கள் வச்சுலாம் பெருசாக வளர்ந்துட்டுது. இப்போ பாருங்களேன், இந்த வியூ வருஷமாக காட்டிக்கொள்கிறேன். இங்கே வகுப்புகள் இருக்குது. கிரேட் 8C அதெல்லாம் கீழே இருக்குது பாருங்க. இல்லை எனக்கும் வகுப்புகள் வருது. அங்கால கிரவுண்ட்ஸ் அங்காலே பக்கம் ஒரு வகுப்பு இருக்குது. அந்த ராம ஆளுகளுக்கு வந்து அங்கே போயிருப்பீங்க. நிறைய பேருக்கு அதில் தெரிஞ்சிருக்கும். இந்த கிளாஸ் ரூமுக்கு எல்லாம் போயிருப்பீங்க. ஓகே, இங்கால வந்து எல்லாம் மர நிழல்கள். மற்ற அதில் வந்து சிவலிங்க இதுகளும் வந்து வச்சு ஒரு கோயில் மாதிரி செய்திருக்கோம். அது வந்து நிறைய பேருக்கு புதுசாக இருக்கும். நாங்கள் கேட்காம இது இல்லை, இந்த கட்டணம் இல்லை. இப்போ வந்து அது வந்து ஒரு புதுசாக இருக்கும். நல்ல மேட்ச் நடந்து கொண்டு இருக்கு பாருங்களேன். அடிக்காடப்பட்டு பயிற்சி செய்து ஒரு ஓட்டம் பெறப்படுகின்றது. வந்து எங்க மேட்ச் படி நினைக்கிறாங்க. வணக்கம்டாப்பா. வணக்கம், நான் சொல்லுவேன். இந்த மேட்சை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இந்தியா மேட்ச்ன்றது என்ன சொல்றது, நீண்ட நாளைக்கு பிறகு பள்ளிகளில் வந்து சந்திச்சிருக்கிறோம். எல்லா பள்ளிகளும் எங்க மிக்க நண்பர்கள் வர இருக்கிறாங்க. சில பேர் லஞ்சுக்கு பிறகு தான் மேட்ச் இருக்குது. பார்ப்போம், பந்து வெல்லுவீங்களோ தோப்பீங்களோ அது சொல்லலாது. இருந்தாலும் எங்களுக்கு வந்து ஊடக அனுசரணை வழங்கி கொண்டிருக்கிறார் நண்பன். வெல்லுவன் தோக்கிறோம்ன்றதுக்கு அப்பால வந்து எங்க சார்பா வந்து நாங்கள் இங்க வந்து பங்கு பெற்றோம் என்றது மட்டும்தான் எங்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயமா இருக்குது. மற்றது எல்லாரும் 2 டீம்ல யாரும் ஒரு டீம் தோக்கத்தானே வேணும். அதே மாதிரி நாங்களும் ஒரு டீமா இருக்கிறோம். போய் கொத்து வாங்கி தந்து போனோமே, சந்திப்போம். கட்டாயம் பண்ணி தரலாம், மறக்காம விலை தட்டா. ஓகே, இங்கால பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்படி வந்து அங்காலையும் போய் கழிச்சு கொள்வோம். ஓகே, இங்கால பாத்தீங்கன்னா இந்த பிளாக் தான் நாங்கள் சயின்ஸ் படிச்ச நாங்கள். இதுல சயின்ஸ் லேப் ஒன்று இருக்குது, திறன் வகுப்பறை என்னும் போட்டிருக்குது. இதுல வந்து 16th கிளாஸ் வந்து நினைக்கிறேன் சயின்ஸ். இப்போ கொமர்ஸ் சென்டர் போட்டிருக்குது. இங்கால பார்த்தீங்கன்னா இதெல்லாம் 13 மேக்ஸ் சென்டர் போட்டிருக்கு. இதுக்கு தான் எங்களுக்கு வந்து நடந்தது. இப்போ சயின்ஸ் வகுப்பு நடந்தாங்க. ரிங்ஸுகள் கழிச்சு கொண்டிருக்கிறோம். இதுதான் எங்கள் வகுப்பாக இருந்தது. இந்த கிளாஸ் தான். இப்போ அந்த ஏசி எதுகள் ஹெல்மெட் அதுகள் வச்சுருக்கிறோம். இதுக்கு தான் தனியன் சார், மயூரன் சார், வதனி மிஸ், சிவகரன் சார், அப்படி நிறைய பேர், தர்சன் சார் என்று நிறைய பேர் வந்து வகுப்புகள் எடுத்த ஒரு நினைவு இதில் இருக்குது. வாங்கல் எல்லாம் மாறி இருக்கும். ஓகே,
10 ஓட்டங்கள் பெற்றால் ஓகே 4 பந்துல 10 ஓட்டம் பெறணுமா பாருங்க மேட்ச் அடுத்த பட்சுக்கு வந்து நடந்து கொண்டிருக்கு 2021க்கும் 2023க்கும் நடந்து கொண்டிருக்கு பாருங்க அடி 3 பந்து வீச்சுகளில் 8 ஓட்டங்கள் பெற்றால் 3 பந்துல 8 ஓட்டங்கள் வந்து பெறணும் 3 பந்துகளிலே 8 ஓட்டம் பெற்றால் வெற்றியிட கொண்டு நிரேஷ் மற்றும் பிரசாத் துடுப்படுத்த ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் அங்கே பவசார் தேசிய பந்து நடுவரால் முறையற்ற பந்து நடுவரால் தீர்மானிக்கப்பட நிரேசர்களுக்கு அங்கே மீண்டும் ஒரு இலவச பந்து வழங்கப்படுகின்றது 3 பந்துகளிலே 7 ஓட்டங்கள் பெற்றால் வெற்றி இலக்கற்று துடுப்படுத்த ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் மீண்டும் ஒரு 6 ஓட்டம் பெறப்படுகின்றது அந்த 6 ஓட்டத்தோடு போட்டி தற்பொழுது சமநிலையில் 2 பந்துகளில் 1 ஓட்டம் பெற்றால் வெற்றி இலக்கொண்டு நிரேஷ் தனது அதிரடியான துடுப்பாட்டத்தினாலும் நிதானமான துடுப்பாட்டத்தினாலும் தனது அணியினை வெற்றி பாதைக்கு அழைத்து சென்று கொண்டிருக்கிறார் இன்னும் 2 பந்துகளிலே 1 ஓட்டம் பெற்றால் வெற்றி இலக்கு 2 பந்திலே 1 ஓட்டம் பெற்றால் வெற்றியினை கொண்டு நிரேஷ் அவர்கள் அங்கே துடுப்பாட்டாரா அழகான முறையில் திசையில் அடித்த ஆடி 4 ஓட்டம் வருகின்றது சிறப்பான துடுப்பாட்டத்தை மேற்கொண்டிருக்கிறார் தனது அணிக்காகவும் தனக்காகவும் நிரேஷ் அவர்களுக்கு வெற்றியீட்டிய 2023 அணியினருக்கு 2023 அணி வந்து வெற்றி இருக்கு ஓகே நாங்கள் இப்படி எங்கால பக்கம் வந்துட்டோம் அதை சுற்றி கொண்டு எங்கால பார்த்தீங்கன்னா கிரேட் 11க்குரிய கிளாஸ் இருக்கு அது மேலே போகலாமான்னு தெரியல அதை மறுக்கா போய் பார்ப்போம் போன முறை இப்போ கடைசியாக அந்த ஸ்போர்ட்ஸ் மீட்டும் வந்து காணொலி எடுத்திருந்தேன் நான் பார்ப்போம் அதே மறுக்கா உங்களுக்கு சுற்றி காட்டிக்கொள்கிறேன் ஓகே அதுவும் பூட்டி கிடக்கு அது திறக்கலாம் பிரச்சனை இல்லை கிரேட் 11 இப்போ இதுக்கு தான் நான் இங்கே கிளாஸ் எடுக்கிறேன் மேத்ஸ் கிளாஸ் வந்து 11க்கு இதில் எடுத்தது நிறைய பேர் இந்த ஸ்கூலுக்கு சுற்றி திரிஞ்ச அனுபவம் இருக்கு அதாவது இந்த ஸ்கூலில் படித்தாக்களுக்கு ஓகே மேலே ஃபுல்லாக வந்து கிரேட் 11 கிளாஸ் தான் 11C அங்கே 11B 11A பாருங்க அதான் தவணை பரீட்சை முடிஞ்ச நினைக்கிறேன் ஓகே இதே மாதிரி எல்லா வகுப்பும் திறந்திருந்த சுற்றி காட்ட ஒரு நல்லா இருந்திருக்கும் வகுப்புகள் வந்து போட்டியிருக்கு அதில் முன்னே பார்த்தீங்கன்னா அதில் ஃபோன் கடை இருக்கும் அங்கே சில கடைகள் இருக்குது இப்போ நிறைய கடைகள் முந்தைய தொடக்கத்தில் வந்து நிறைய கடைகள் இருந்திருக்காது இப்போ முன்னுக்கு வந்து நிறைய கடைகள் வந்து வந்திருக்கும் எங்களோட டெக்னாலஜி லேப் அதில் வந்து உங்களுக்கு காட்டிக்கொள்கிறேன் புதுசாக கட்டப்பட்ட கட்டடம் அதிலும் இருக்குது அதிலையும் உங்களுக்கு காட்டிக்கொள்கிறேன் அதை வச்சு ஆற்றிக்கிட்டு போவோம் இந்த நான் தான் திறந்து விட்டேன் எவிடன்ஸ் வேறு நானே வீடியோவில் வச்சுக்கிறேன் சரி இப்போ இதுக்கால விட்டோம் என்றால் எங்களையும் வந்து பார்க்கிங் இருக்கும் இது வந்து டீச்சர்ஸ் என்ன பார்க்கிங் இதில் டீச்சர்ஸ் விடுறவங்க அதை ஃபுல்லாக வந்து டீச்சர்ஸ் விடுறவ ஸ்டூடெண்ட்ஸுக்கு அங்கே நாங்கள் காட்டினதாக இருக்கும் ஓகே இப்படி நாங்கள் எதிர்கால போனால் வந்து டெக்னாலஜி லேப் அதுக்கு வந்து போய்கொள்ளலாம் இதில் வந்து அந்த விசேட தேவையுடைய வகுப்புகள் அதில் வந்து இதில் இருக்கிறது இதுக்காக முதல் ஸ்டூடெண்ட்ஸுன்ற பார்க்கிங் இருந்தால் இப்போ டீச்சர்ஸுக்கு நினைக்கிறேன் ஓகே இதில் பார்த்தீங்கன்னா விசேட கல்வி இலக்கன் இருக்குது பாருங்கள் ஸ்பெஷல் எஜுகேஷன் ஆக்களுக்கு வந்து இதில் வந்து நடக்கிறது இப்படி அங்கே மச்சில் நடந்து கொண்டு இருக்குது தொடர்ந்து மச்சில் நடந்து கொண்டு இருக்குது இதை தொடர்ந்து பார்ப்போம் வர்றார் அண்ணா வணக்கம் அண்ணே கதைச்சிட்டு போங்களேன் உங்களை ஸ்கூலை போய் சொல்லிட்டு போங்களேன் பிடிச்சிட்டு கணக்கான இடத்துல பிடிச்சிட்டேன் சரி ஓகேடா சரி இப்படி நாங்கள் போவோமே எடுத்துக்கொண்டு ஒருத்தர் பக்கத்தில் ஒருத்தர் வந்துக்கிறேன் எந்த கார் தான் எடுக்கணும் தான் ஃபோட்டோ தான் எடுக்கலாம் யாரும் வந்திருக்காங்க இப்போ காரில் பரவாயில்ல வட்டியில் படித்தா சங்கர் காரில் வர மாட்டேன் அவன் நடந்தான் வருவான் ஓகே இப்போ நாங்கள் வந்து ஃபுல்லாக எங்களுக்கு எல்லாம் சுற்றி காட்டிட்டு உங்களை டெக்னாலஜி லேப் அதில் பார்க்கணுமே மேட்ச் நடந்து கொண்டு நல்ல வெயிலுக்கே பரபரப்பாக மேட்ச் நடந்து கொண்டு நிறைய பேர் வந்து நிற்கணும் பார்க்குறதுக்கு வந்து நிறைய பேர் வந்து நிற்கணும் நாங்கள் இதுக்காக போவோமே ஓகே நாங்கள் இப்படியே போனோம் என்றால் எங்கால டெக்னாலஜி லேப் அதில் இருக்குது பாருங்க உள்ளே ஒன்றும் போக இல்லாது நான் வந்து சும்மா உங்களை காட்டிக்கொள்கிறேன் பாருங்க
மேல அக்கௌண்ட்ஸா நீங்க அக்கௌண்ட்ஸுக்கு போனீங்க இல்லாட்டி வேற எதுக்கு போனேன் ஓகே இங்கே பழைய மாணவர்கள் வந்து நிற்கிறேன் இங்கால பாத்தீங்கன்னா மச் தான் இருக்குது இங்கால பிளேயர்ஸ் நிற்கிறேன் எல்லாரும் வீடியோ சொல்லி கேட்டுவேன் வணக்கம் அடுத்த மேட்ச் நடக்குது ஓகே ஓகே என்ன மேட்ச் தான் நடக்குது பாருங்க யார் தெரியல வணக்கம் கேப்டன் அவர் தானே ஓகே 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 அப்படி எங்கால பார்த்தோம்னா நிறைய பேர் இருந்து மச்சுகள் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் பாருங்க சோமசுந்தர புலவரங்க இது புதுசாக கட்டப்பட்ட பழைய முந்தி காலம் படிச்சாக்களே தெரியும் எங்களுக்கு நாங்கள் படிச்சது 17 பேட்ச் போன அப்புறம் தான் இந்த இதெல்லாம் கட்டப்பட்டது அப்பயே ஸ்டார்ட் பண்ண நினைக்கிறேன் என்ன ஓப்பனிங் செய்யல எங்களை பேண்டதில் எல்லாம் வந்திருக்காங்கப்பா நீ அடிப்பேல வாங்கி அடியன் அந்த அலசன வேன்ல ஓகே எங்கால சோமசுந்தர புலவரங்கு எங்காலையும் எல்லாம் டீம் ஆக்கள் வந்து எங்களை ஃபன் பண்ணி கொண்டு நிக்கணும் நிறைய பேர் வந்து நிக்கணும் பாருங்க எங்களை ஃபன் பண்றாங்க ஓகே இவங்க 18 பேட்ச் படியில் தான் நிக்கிறாங்க பாருங்க ஒரு கொஞ்சம் அடிங்க சரி ஓகே இங்கால எல்லாம் ஃபன் பண்ணி கொண்டு பழகி கொண்டிருக்கணும் இங்கால கைந்தன் தன்னை வீடியோல எடுத்துட்டு வச்சோம் என்ன மாதிரி கைந்தன் கண்ணாடியோட தான் எடுத்துடணும் கைந்தன் இவர் தான் கண்ணாடி வட்ட இல்ல கண்ணாடியாத விஷயம் இருக்கட்டும் வந்து நான் தான் இது இதா இறங்கி விளையாட போறேன் என்னதுல இதுல பந்து உறக்கி கொடுக்க தானே வந்தேன் நான் எவ்வளோ 6 அடிச்சிருவேன் இருப்பேன் எங்க என்னது 6 சொன்னா சரி சரி 6 தான் நியூஸ்ல எத்தனை 6 அடிச்சது அது அதங்கள இருக்கட்டும் நான் இதெல்லாம் அடிக்கிறேன் நான் தெரியும் எது இல்ல ஓகே இங்கால வந்து நிறைய பேர் எல்லாம் மேட்ச் விளையாடி கொண்டிருக்கணும் பார்த்து கொண்டிருக்கணும் 6-1 வருது ஓகே நாங்கள் இதோட இந்த காலையை நிறைவு செய்து கொள்கிறோம் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்க போகுது நிறைவு செய்து கொள்கிறோம் நீங்களும் வந்து பார்க்கலாம் நாளைக்கும் தொடர்ந்து நடக்கும் அதோட பார்த்து கொண்டிருக்கிற பழைய மாணவர்கள் நாளைக்கு சங்க மீட்டிங் இருக்கும் அதுக்கு நீங்களும் வந்து எங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் தங்க மீட்டிங்லேயும் கலந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அதோட நாளைக்கு ஃபைனல் மேட்சுகள் நடக்கும் அதில் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் ஓகே நான் இதோட இந்த காலையை நிறைவு செய்து கொள்கிறேன் மீண்டும் அடுத்த நாள் சந்திப்போம் பாய்